கறி குழம்புக்கே டஃப்பு கொடுக்கும் இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கிரேவி. அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1/4 இன்ச் இஞ்சி, 4, 5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன்வேளை ஒரு பவுடர் வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, அது கூட ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அன்னாசி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதுக்குள்ளே வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளை வேக வச்சிங்கன்னா அந்த கிருமியெல்லாம் செத்து போயிடும். இப்போ லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோட ஆப்டாக மேட்ச் ஆகும் அண்ட் கேன்சரே விரட்டடிக்கும்.